இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி கேட்டிருக்காங்க. பாயிண்ட் பியில் கரண்ட் கொடுத்துருக்கும் போது என்னது, கரண்ட் வந்து இங்கே ஒரு பெண்ட் ஆகி இந்த ஒயர் வந்து பெண்ட் ஆகி வருது. ஸோ இந்த நான் இதை செக்ஷன் வந்து என்னென்னு பண்ணுறேன், இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும் பி அலாங் தி லென்த் ஆஃப் த ஒயர், அதாவது அந்த கண்டக்டருக்கு அதே லென்த்தில் வரும்பொழுது என்ன ஆகும், லென்த் ஆஃப் த ஒயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட் 0. அந்த லென்த்தில் 0, ஏன்னா தீட்டா வந்து 0. தீட்டாங்கிறது என்னது, டிஎலுக்கும் கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் பொசிஷன் வெக்டாருக்கும் உண்டான ஆங்கிள். ஸோ அதனால 0. ஸோ நம்ம வந்து பி அலாங் த லென்த் ஆஃப் த ஒயர் 0. அப்போ பி டியூ டு 1 0, பி டியூ டு 3 0. அப்போ நமக்கு வந்து நெட் இது வந்து என்னன்னு வரணும், பி டியூ டு 2 தான் கண்டுபிடிக்கணும். 2 கண்டுபிடிக்கும் போது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த லென்த் ஆஃப் த ஒயர் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. பட் இந்த பாயிண்ட் பி என்ன ஆகுது, இது வந்து அந்த லென்த்துக்குள்ள இல்லை, அதை வந்து தாண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்துருக்கோம். நான் எப்போ என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ்டெண்ட் த ஒயர். நல்ல ஒயரை வந்து டாட்டர் லைன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து பர்பெண்டிகுலர் வரையணும். இங்கே பட்டு டயக்ராம் கொடுத்துட்டாங்க, ஆங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்ட்லேருந்து நமக்கு என்ன இங்கே இருக்கு, இந்த எண்டு வந்து இப்போ 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண்டு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, இந்த எண்டு வந்து நமக்கு வந்து இது ஃபைனைட் ஒயர் கேட்டகரியில் வந்துடுது இல்லையா. ஸோ இங்கே வந்து இந்த எண்டு வந்து உங்களுக்கு வந்து 60 டிகிரி, இதுவுமே டாட்டர் லைன் தான் வரணும். ஸோ இது வந்து 60 டிகிரி. இப்போ இங்கே வந்து ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுல தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது என்ன பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து இப்போ இங்கே வரைகிறேன், ஓகேயா. ஸோ இதுலேயே இப்போ எடுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எண்ட் என்னது, இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து இப்போ வந்து இங்கேருந்து இது வருது, இது ரெஃபரன்ஸ் லைன். ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், இங்கே வந்து நம்ம வந்து கிளாக் வைஸில் எடுத்துட்டோம், கரெக்டாக. ரெஃபரன்ஸ் லைனில் இங்கே நம்ம வந்து இது எடுப்போம். ஸோ அப்போ என்னது, இந்த இது வந்து கிளாக் வைஸில் இருக்கு. ஸோ ஆங்கிள் வந்து தீட்டா 1 நான் இப்போ என்னன்னு எடுத்துக்கலாம், 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம், கரெக்டா. ஸோ தீட்டா 1 60 டிகிரி. பட் இந்த 30 டிகிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, மேம் இதுவும் கிளாக் வைஸில் தான் நம்ம, பட் நம்ம யூஸ்வலாக எப்படிப்பா எடுப்போம், நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டெரிவேஷன் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். இப்போ பாயிண்ட் பி இங்கே இருந்துச்சுன்னா 2 எண்டையும் நம்ம டாட்டர் லைனில் கனெக்ட் பண்ணிப்போம். இது வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், கரெக்டா. ஸோ இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு லைன் வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் நம்ம வந்து இப்படி மெஷர் பண்ணுவோம். இன்னொரு எல்லா ஆங்கிளும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் லைன் தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ இந்த லைனை வச்சு மெஷர் பண்ணும்போது என்னது, இது தீட்டா 1, இது வந்து என்ன ஆயிடும், மைனஸ் தீட்டா 2. அதனால தான் இன்டெகிரேஷன்லயே நம்ம என்ன எழுதுவோம், சைன் தீட்டா 1. இங்க என்ன இருக்கும், மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா 2. அது என்ன ஆகும் நமக்கு, சைன் தீட்டா 1 பிளஸ் சைன் தீட்டா 2 ஆயிடும். மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் or 4 pi a sin theta 1 plus sin theta 2. இது வந்து என்ன, when the point is, இந்த பாயிண்ட் P வந்து இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டருக்கு எங்கேயாவது பக்கத்தில் இருக்கும்போது, ஓகேயா, அதுக்குள்ள வரும்போது. பட் இந்த பாயிண்ட் P வந்து லென்த்துக்கு சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ நம்ம வரும்போது நம்ம எப்படி பார்த்தோம், நம்ம வந்து அவுட் சைடு பாயிண்ட்டுக்கு இன்னொரு டைம் எப்படி பார்த்தோம், திஸ் இஸ் த வாட் வி ஹவ் சீன், கரெக்டா. இந்த பாயிண்ட் P இருக்கும்பொழுது இந்த ஒயர் வந்து நம்ம தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரையணும். இந்த பர்பெண்டிகுலர் லைன் இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருந்து எண்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்க, ஓகே. ஸோ எண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது 2 ஆங்கிள் வரும், கரெக்டா. ஃபர்ஸ்ட் இது நான் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இது நார்மலாக தீட்டா 1ன்னு எடுத்துருவோம். பட் இந்த தீட்டா 2 எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிருந்து தான் மெஷர் பண்ணணும் நம்ம. பட் நம்ம யூஸ்வலா இதுல இருக்கிற மாதிரி இப்படித்தானே மெஷர் பண்ணுவோம். இப்படி மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும் நமக்கு, 2 பை, இது வந்து தீட்டா 2 இந்த ரெஸ்பெக்ட் டு த ரெஃபரன்ஸ் லைன். நான் இங்க தீட்டா 2 இருந்துச்சுன்னா 2 பை மைனஸ் தீட்டான்னு வரும், இல்லைன்னா மைனஸ் தீட்டா 2ன்னு எடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 2 பை மைனஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், மைனஸ் தீட்டா 2ன்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான், சரியா. அதனால தான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், இங்கே மைனஸ் தீட்டா 2 நம்ம எடுப்போம். இப்போ இதுக்குண்டான நமக்கு வந்து ஃபார்முலாவே என்ன ஆயிடும், மியூ நாட் ஐ பை 4 பை ஏ சைன் தீட்டா 1. இங்கே என்ன ஆயிடும், மைனஸ் சைன் தீட்டா 2 தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா வந்து இந்த ஆங்கிள் வந்து நமக்கு என்னது, இந்த சைட்ல இருந்து எடுக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து நான் இந்த இதுக்கு வரணும், செகண்ட் லைனுக்கு. ஸோ அந்த ஆங்கிள் தான் எனக்கு வேணும். அந்த ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, தீட்டா 2. அப்போ இது என்னது, 2 பை மைனஸ் தீட்டா 2 வேணும். இல்லைன்னா நான் சிம்பிளாக என்னென்னு எடுத்துக்கலாம், மைனஸ் தீட்டா 2 கவுண்டர். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம படித்தோம். அதே பேசிஸில் தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆங்கிள் தீட்டா 1 வந்து என்னது 60 டிகிரி. இப்போ தீட்டா 2 எடுக்கும்பொழுது என்ன பண்ணலாம், எய்தர் யூ கேன் வித் ரெஃபரன்ஸ் டு த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருந்து நீங்கள் மெஷர் பண்ணிட்டு இந்த லைனுக்கு வரணும். இல்லை மேம் நான் அப்படி வரல அப்படின்னா இந்த 30 டிகிரியே எடுத்துக்கலாம். இந்த 30 எடுக்கும்பொழுது என்ன ஆகிடும், எனக்கு மைனஸ் 30 ஆகிடும், கரெக்டா.
ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து செஞ்சேன்னா எனக்கு வந்து என்ன இருக்கும் தீட்டா இது வந்து ஆயிடுச்சா. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πr இல்லையா. 4π டிஸ்டன்ஸ் என்ன பையங்க ஏ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ சைன் தீட்டா 1 என்னது சைன் தீட்டா 160 மைனஸ் சைன் 30. டைரக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ மியூ நாட் ஐ பை 4πa sin 60 என்னது √3/2 sin 30 என்னது 1/2. ஓகே. ஸோ √3 - 1 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா மியூ நாட் ஐ பை 8πa ஆயிடும் என்னுடைய ஆன்சர். இதில் வந்து இது -30 எதுக்கு எடுத்தோன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபார்முலா நீங்கள் டைரெக்டாக இந்த செகண்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நான் அதனால தான் வந்து sin θ1 - sin θ2 டைரெக்டாக எடுத்துட்டேன். இல்லை மேம் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னா தான் உங்களுக்கு இந்த தீட்டா வந்து கரெக்ட் சைன் கன்வென்ஷனோட எடுக்கணும். நம்ம எப்பவும் இந்த ஃபார்முலா எடுக்கும்போது என்ன பண்ணலாம், இந்த எண்ட் அப்பர் எண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் 60 ஃபாதர் ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக எடுத்துட்டு இங்கே நியர்பை இருக்கிறது என்ன ஆகிடும் -30 ஆகிடும். ஸோ அந்த கன்வென்ஷனில் தான் √3 - 1 × μ0 I/8π வரும். கிளியராமா?